மறுபிறவி பாகம் 27 அத்தியாயம் 5 ஆத்மாவின் இரகசிய பயணம். தெய்வ திரு ஆனாச்சான பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதரின் நூல்களிலிருந்து சில துளிகள். நமது தற்போதைய வாழ்க்கை காலத்தின் ஒரு கணமே. நினைவிற்கெட்டாத காலந்தொட்டு உயிர்வாழி வெவ்வேறு கிரகங்களில் பலதரப்பட்ட உடல்களில் தொடர்ந்து பயணம் செய்கின்றான். பௌதீக சக்தியால் வழங்கப்பட்ட உடல் என்னும் வாகனத்தில் மாயையின் மயக்கத்தின் கீழ் ஒவ்வொருவரும் பிரபஞ்சம் முழுவதும் அலைகின்றனர் என்று பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. பௌதீக வாழ்க்கை என்பது தொடர்ச்சியான வினைகளையும் எதிர்வினைகளையும் உள்ளடக்கியதாகும். வினைகள் எதிர்வினைகள் என்னும் நீண்ட படச்சுருளில் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை என்பது ஒரு கண நேர படமே. ஒரு குழந்தை பிறக்கும் போது அவனது உடலானது கர்ம வினைகளை அடிப்படையாக கொண்ட சில குறிப்பிட்ட செயல்களின் தொடக்கம் என்றும், ஒரு வயோதிகன் இறக்கும் போது சில குறிப்பிட்ட கர்ம வினைகள் முடிந்துவிட்டன என்றும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டம் அத்தியாயம் 31 பதம் 44. உங்களது விருப்பத்திற்கேற்ற உடலை நீங்கள் பெறுகிறீர்கள். உயிர்வாளி தனது சுய விருப்பத்தின்படி தனது சொந்த உடலை உருவாக்கி கொள்கிறான். மேலும் அவன் தனது ஆசைகளை முழுமையாக அனுபவிப்பதற்கு பொருத்தமான உடலை பகவானின் வெளிப்புற சக்தி அவனுக்கு வழங்குகின்றது. புலியின் உடலில் இருக்கும் ஜீவன் தனது முந்தைய பிறவியில் மிருகத்தின் இரத்தத்தை சுவைக்க விரும்பியதால் அதற்கான வசதிகளை கொண்ட உடலை பகவானின் கருணையினால் ஜட இயற்கை அவனுக்கு வழங்கியுள்ளது. ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் காண்டம் 9ஆம் அத்தியாயம் பதம் 2. மரணம் என்றால் முற்பிறவியை மறப்பதே. மரணத்திற்கு பின் ஒருவன் தற்போதுள்ள சொந்த பந்தங்கள் அனைத்தையும் மறந்து விடுகிறான். இரவில் உறங்கும் போது இதன் சிறு அனுபவத்தை நாம் பெறுகிறோம். இந்த உடல் மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள் என எல்லா விஷயங்களையும் உறங்கும் போது நாம் மறந்து விடுகிறோம். இந்த மறதியானது சில மணி நேரங்களுக்கு மட்டுமே ஏற்படும் தற்காலிக நிலையாகும். மரணம் என்பது உறக்கத்தை போன்றதே. ஆனால் மற்றொரு பந்தப்பட்ட வாழ்வை ஏற்படுத்தி கொள்வதற்கான இந்த உறக்கம் சில மாதங்கள் நீடிக்க கூடியதாகும். இயற்கையின் விதிகளால் ஏற்பாடு செய்யப்படும் அந்த வாழ்வு நமது விருப்பத்தை அடிப்படையாக கொண்டதாகும். எனவே ஒருவன் தற்போதைய உடலில் இருக்கும் போது ஆசையை மட்டும் மாற்றிக்கொண்டால் போதும். அதற்கு பயிற்சி தேவைப்படுகிறது. இப்பயிற்சியினை வாழ்வின் எந்த கட்டத்திலும் தொடங்கலாம். மரணத்திற்கு சில வினாடிகளுக்கு முன்பும் தொடங்கலாம். ஆனால் வாழ்வின் ஆரம்பத்திலிருந்து இப்பயிற்சியை பெற வேண்டும் என்பதே வழக்கமான முறையாகும். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் காண்டம் 1ஆம் அத்தியாயம் 15ஆம் பதம். ஆத்மா முதலில் மனித உடலை பெறுகிறது. ஆதியில் உயிர்வாழி ஆன்மீகமானவன். ஆனால் அவன் இந்த ஜட உலகை அனுபவிக்க விரும்பும் போது கீழே வருகிறான். உயிர்வாழி முதலில் மனித உருவத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்பதையும், ஆனால் தனது இழிவான செயல்களால் படிப்படியாக கீழ்நிலை உயிரினங்களான விலங்கு, தாவரம், நீர்வாழ்வன என்று தாழ்ந்து போகிறான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். பரிணாம வளர்ச்சியில் படிப்படியாக முன்னேறி மீண்டும் மனித பிறவியை அடையும் போது பிறவி சுழற்சியிலிருந்து விடுபடுவதற்கான மற்றொரு வாய்ப்பு அவனுக்கு அளிக்கப்படுகிறது. மனித பிறவி என்னும் வாய்ப்பை மீண்டும் தவறவிட்டால் அவன் மீண்டும் பலதரப்பட்ட உடல்களில் பிறப்பு இறப்பின் சுழற்சியில் வைக்கப்படுகிறான். ஸ்ரீமத் பாகவதம் 4ஆம் காண்டம் 29ஆம் அத்தியாயம் பதம் 4. மறுபிறவியின் விஞ்ஞானத்தை நவீன விஞ்ஞானிகள் அறிய மாட்டார்கள். மறுபிறவியின் விஞ்ஞானத்தை நவீன விஞ்ஞானிகள் துளியும் அறிய மாட்டார்கள். இந்த பெயரளவு விஞ்ஞானிகள் இவ்விஷயங்களை கண்டுகொள்ள விரும்புவதில்லை. ஏனெனில் இந்த சூட்சுமமான விஷயத்தையும் உயிரின் பிரச்சனைகளையும் பற்றி அவர்கள் சிந்தித்தால் தங்களின் எதிர்காலம் இருண்டு கிடப்பதை காண்பார்கள். ஸ்ரீமத் பாகவதம் 4ஆம் காண்டம் 28ஆம் அத்தியாயம் பதம் 21. மறுபிறவியை பற்றிய அறியாமை அபாயகரமானது. நவீன நாகரிகம் சொகுசான குடும்பத்தையும் உயர்ந்த வாழ்க்கை வசதிகளையும் அடிப்படையாக கொண்டிருப்பதால் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் அழகான பெண்களாலும் குழந்தைகளாலும் சூழப்பட்டு எல்லா வசதிகளும் உள்ள வீட்டில் வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்றனர். அரசாங்க உயர் அதிகாரிகளும் மந்திரிகளும் இறக்கும் வரை பதவிகளில் ஒட்டி கொள்கின்றனர். சொகுசான வாழ்விலிருந்து வெளியேறுவதை அவர்கள் விரும்புவதில்லை. அதை பற்றி நினைப்பதற்கும் அவர்கள் தயாராக இல்லை. வசதியான வாழ்க்கை என்னும் பிரம்மையினால் பீடிக்கப்பட்டு மேன்மேலும்
வசதிகளை கொண்ட வாழ்விற்காக அவர்கள் பல்வேறு திட்டங்களை தீட்டுகின்றனர். ஆனால் கொடூரமான மரணம் திடீரென்று இரக்கமின்றி வருகின்றது. பெரும் திட்டங்களை தீட்டியவனை அவனது விருப்பத்திற்கு எதிராக அழைத்து செல்கிறது. தற்போதைய உடலை கைவிட்டு மற்றொரு உடலை ஏற்கும்படி கட்டாயப்படுத்துகின்றது. இவ்வாறாக திட்டங்களை தீட்டியவன் தனது செயல்களின் பலன்களுக்கு ஏற்றவாறு 84 லட்சம் வகையான உடல்களில் ஏதேனும் ஒன்றினை ஏற்கும்படி வலியுறுத்தப்படுகிறான். இல்லறத்தின் சொகுசான வாழ்வில் அதிக பற்றுதல் கொண்டோருக்கும் தமது பாவகரமான நீண்ட வாழ்வில் செய்த பாவச் செயல்களின் விளைவால் பெரும்பாலும் தாழ்ந்த உயிரினங்களுக்கு இடையில் பிறவி அளிக்கப்படுகிறது. இதனால் மனித வாழ்வின் சக்திகள் அனைத்தும் வீணாகிவிட்டன. மனித வாழ்வை வீணாக்கி உண்மையற்ற பொருட்களில் பற்றுதலை வளர்த்து கொள்ளும் அபாயத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக மரணம் தன்னை நெருங்கிக் கொண்டிருப்பதை இளவயதில் உணர முடியாவிட்டாலும் 50 வயதிலாவது உணர வேண்டும். மரண எச்சரிக்கை எப்போதும் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 50 வயது என்பதை பார்க்காமல் அதற்கு முன்னரே வாழ்வின் எந்த கட்டமாக இருந்தாலும் சிறந்ததொரு மறுபிறவிக்கு ஒருவன் தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் காண்டம் 1ஆம் அத்தியாயம் பதம் 16. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான மண்ணிற்கே நீங்கள் திரும்ப வேண்டும் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.